இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்கும். யுவர் கிராஃப் வில் பி லைக் திஸ். நெக்ஸ்ட், so this is what we have seen about body and mind. ரொம்ப கம்மியா பார்த்திருக்கிறேன். நான் இன்னும் நிறைய டீடைல்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் உங்களுக்காகவே. நாங்க வந்து ரொம்ப கம்மியா இந்த பேக்கேஜ் எடுத்துட்டு வந்தேன் நானு. பாடி அண்ட் மைண்ட் ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் பிரெயினை பத்தி எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. பட் நம்ம டீடைல் ஸ்டடியில பார்க்கலாம். ஓகே, இந்த நான் சொன்ன எல்லா விஷயமும் நமக்குள்ள போட்டுக்கிறதுக்கு நமக்கு முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு ஃபேக்கல்டி என்னன்னா இதுதான். என்னது? அவேர்னஸ். அவேர்னஸ்னா என்ன தமிழ்ல? விழிப்புணர்வு. ஓகே, விழிப்புணர்வுங்கிறது நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப எல்லா இடத்துலயும் என்ன முகாம் நடத்துறாங்க? ஆமா, எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாம், அப்புறம் வந்து ரத்த கொதிப்பு விழிப்புணர்வு முகாம், எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வுங்கிறது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. விழிப்புணர்வை டே டு டே ஆக்டிவிட்டில அப்ளை பண்றது எப்படின்னு தெரியுமா? அப்ளை பண்ணிருக்கீங்களா? வீட்டுல சொல்லிருக்காங்களா விழிப்புணர்வை பத்தி? சொல்லதே இல்லையா? சொல்லிருக்காங்களா சொல்லலையா? பேசுங்கப்பா, தூங்கிடாதீங்க. நோ மிஸ். ஸ்கூல்ல சொல்லிருக்காங்களா விழிப்புணர்வு பத்தி? எஸ் மிஸ். என்னன்னு சொல்லிருக்காங்க? இவங்க ஸ்கூல்ல தப்பிச்சுக்கணும்னு எஸ் மிஸ் சொல்லிட்டீங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்கிறீங்க. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? எனிஒன்? வெரி சிம்பிள். போட்டு வார்த்தையை போட்டு குழப்பிக்க வேண்டாம். விழிப்புணர்வுன்னா என்னது? கவனமா இருக்கிறது, அவ்வளவுதானே இல்லையா? நீங்க என்னமோ காம்ப்ளிகேட்டடா யோசிச்சுட்டீங்க. ஜஸ்ட் வெரி கவனமா இருக்கிறது. இப்ப வீட்ல இருந்து ஆரம்பிப்போம் இந்த கவனத்தை. அதுல எத்தனை பேர் வந்து ரிலாக்ஸ்டா ஸ்கூலுக்கு வரவங்க? ரிலாக்ஸ்டானா கரெக்டா டயத்துக்கு கிளம்பி வீட்டுல பரபரப்பு இல்லாம கரெக்டா இது பண்ணி. எத்தனை பேர் ஐடி கார்டை தேடுறது, புக்கை தேடுறது, ரிப்பனை தேடுறது? எத்தனை பேரு? அப்ப நிறைய பேர் இருக்கீங்க. சோ ஏன் அப்படி நம்மளால இருக்க முடியலன்னா, எந்த பொருளையும் விழிப்புணர்வோட வைக்காதவங்க என்ன பண்றாங்க? தேடுறாங்க. நாளே நீங்க தேட மாட்டீங்க. கரெக்டா ஐடி கார்டை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைப்பீங்க. ரிப்பனை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைப்பீங்க. புக்கை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாக்கா தேட வேண்டிய வேலை இல்ல, பரபரப்பு இல்ல. அம்மா எத்தனை தடவை பாலை பொங்க விடுறாங்க? விழிப்புணர்வு இல்லாதானே, ரைட்டா? இதுதான் விழிப்புணர்வு. அதுக்கு ஒரு கதையை சொல்லிடுவோம். உங்களுக்கு மனசுல நல்லா ஆழமா பதிய வேண்டிய முக்கியமான விஷயம். வாழ்க்கையில உங்களுக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, விழிப்புணர்வுன்ற ஒரு டூலை மட்டும் நீங்க கையில வச்சுக்கோங்க. லைஃப்ல எங்கேயோ போயிடுவீங்க. வேற ப்ரோக்ராம்ல வேற ஒண்ணுமே கூட சொல்லி தர வேண்டாம். ஜஸ்ட் அவேர்னஸ். பி அவேர். யார் சொல்றா? யாரோ சொல்லி இருக்கிறாரு, விடுங்களேன். பி அவேர் யார் சொல்லிருக்காப்பா? விவேகானந்தர். வெரி குட். ஏன்னா எல்லா இடத்துலயும் உங்க சார் வந்து இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க, ப்ராப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அப்ப படிங்க, அப்பப்ப பாத்து. சரி, அப்போ விழிப்புணர்வு. விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார், இங்கே குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார்னு பாடிட்டு போயிட்டாரு. சரியா? அதனால விழித்துக் கொள்ளுங்கள். அந்த விழிப்புணர்வுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி. ஓஷோ ரஜினிஷ் அவர் சொன்ன ஸ்டோரி தான். ஒரு போர் வீரன் வந்து நல்ல குதிரை ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். யார்கிட்ட கேட்கிறான்னா கடவுள்கிட்ட கேட்கிறான். உட்காந்து தியானம் பண்ணு, கடவுள் சரி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தியானத்தோட முடிவுல ஒரு குதிரையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த குதிரைக்கு 2 பாஸ்வேர்டு நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து ஸ்டாப் சொன்னாக்கா குதிரை நிக்கும், ஓ காட் சொன்னாக்கா குதிரை ஓடும். இது ரெண்டுத்தையும் நல்லா நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை கொடுத்துட்டு போயிடுறாரு. உடனே ட்ரை பண்ணி பாக்கலாம். ஓகே, அந்த சைக்கிள் வாங்கினாக்க உடனே ஓட்டி பார்க்க மாட்டோமா? அவனு ஏறி உட்காந்து ட்ரை பண்றான். ஓ காடுங்கிறான், வேகமா போகுது. ஸ்டாப்புங்கிறான், நிக்குது கரெக்டா. ஓ காடுங்கிறான், திருப்பி வேகமா போகுது. இதே பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே வந்து அவன் எடுத்துட்டு எங்கேயோ போறான். இந்த மாதிரி போகும்போது பெரிய மலைப்பாதையில வேகமா போயிட்டே இருக்கிறான். ஓ காடுங்கிறான், போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல பாக்குறான், கீழே அப்படியே வெறும் பள்ளத்தாக்கு. என்ன வேணும் உனக்கு இப்போ சொல்லணும்? அதுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அவேர்னஸ் இல்லாம போச்சுன்னா அவன் கீழே விழுந்துருவான் இல்லையா? அப்ப அந்த அவேர்னஸ் அவனுக்கு வேணும். அந்த அவேர்னஸோட அவன் இருந்தான். அதனால ஸ்டாப் கத்துறான். கத்துனோடனே குதிரை கரெக்டா நின்னுடுது. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுனாக்கா சந்தோஷத்துல ஓ காட் அப்படிங்கிறான், நின்னுடுச்சு. என்ன ஆச்சு?
அப்படியே பள்ளத்தாக்குல குதிரையோட சேர்ந்து பரலோகம் சேர்ந்தாச்சு. சரியா? பாதாள லோகம் போய் பரலோகம் போயிட்டான். ஒரே செகண்ட்ல விழிப்புணர்வு தவறுச்சு. இப்ப இன்னைக்கு இங்க நம்மளோட செஷன்ல விழிப்புணர்வு தவறுன்னு ஒரு செயல் நடந்தது. என்னது? எல்லாரையும் மனதால எழுந்துருங்கன்னா சொன்னா இல்லையா? ஃபர்ஸ்டே சொன்னேன், கண்ணை மூடிக்கோங்க, திறக்காதீங்க, உட்காந்துட்டே இருங்க, மனதால மட்டும் எழுந்துருங்கன்னு சொன்னேன். கவனம் இங்க பாதி கவனிக்கும் போதே எங்கேயோ ஓடி போயிடும் அந்த மைண்ட். விஜய் நினைக்கும், த்ரிஷா நினைக்கும், இல்ல அஜித் எங்கேயோ ஓடிடுது. அது அப்பப்போ அதை வேற அப்பப்ப கூப்பிட்டு வந்து உட்காந்து வச்சுக்கேன் இருக்கேன். கூப்பிடவே இல்லைன்னா சார் கூப்பிடுவாரு இல்லையா? சார் கூப்பிடுவாடா எங்க ரமேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, விழிப்புணர்வு இது அப்பப்ப எஸ்கேப் ஆற ஒரு டூல வேற உள்ள கடவுள் கொடுத்துட்டாரு. இதுதான் விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வை அவன் ஒரு செகண்ட் தவறுனால என்னாச்சுனாக்கா கீழே விழுந்துட்டான். இதோட இன்னொரு சூப்பர் விழிப்புணர்வு ஸ்டோரி என்னன்னா, ஒரு ராஜா தன்னோட பையன் எல்லா கலைகளையும் கத்து கொடுத்துறாரு. கடைசி என்ன பண்றாரு, நீ ஒரு ஜென் மாஸ்டர் ஒருத்தர் அவர்கிட்ட போயிட்டு வா, லாஸ்டா அந்த கிளாஸையும் முடிச்சிட்டு வா, அப்புறமா உனக்கு நானு அரச பதவியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவன் போறான். அவன் போனோடனே நான் ராஜாவோட மகன் வந்திருக்கேன் அப்படியே ஒரு பீடு நடை போட்டுட்டு போய் நிக்கிறான். ரொம்ப வரவேற்பாரு இது பண்ணுவான். தெரியும் அவன் தொடப்பத்தை எடுத்து கூட்டு அப்படிங்கிறாரு. அவன் அப்படியே நொந்து போயிடுறான். என்னடா அது தொடப்பத்தை எடுத்து கூட்ட சொல்றாருன்ட்டு சரி வேற வழியில செஞ்சே ஆகணும். வந்துட்டோம் மாஸ்டர்னு ஒருத்தர் எடுத்து தொடப்பத்தை எடுத்து கூட்டிட்டு இருக்கான். புளியன்னு முதுகுல ஒண்ணு வைக்கிறாரு. ஆண் இப்படி திரும்பி பாக்குறான், அவர் தான் அடிக்கிறாரு. அடிச்சானே பாக்குறான். உடனே அவன் சொல்றாரு, எப்ப வேணாலும் இந்த அடி விழுகும், அதனால இந்த அடி வாங்காம தப்பிக்கிறது உன்னோட திறமை அப்படிங்கிறான். இப்ப அவன் எப்படி இருக்கணும்னு அவேர்னஸோட இருக்கணும். அடி வாங்காம இங்க வந்துட்டாரா அங்க வந்துட்டாரான்ட்டு இப்படியே பண்றான். ரொம்ப சாமர்த்தியமான ஆள் தான். ஒரு வாரம் அடி வாங்காம தப்பிச்சிடறான். நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நீ வாசல்ல உட்காந்து கோழிக்கு தானியங்கள்லாம் வச்சிட்டு இருக்கான். அப்ப மேலேந்து உட்காந்து ஒரு குச்சில் பல ஆள் மண்டையில விழுது ஒரு அடி. என்னன்னு பார்த்தா அவர் கூரை மேல உட்காந்து இருக்கிற நீட்டு குச்சி வச்சிருக்கிறாரு. சொல்ல இந்த கையாலாம் அடிக்க மாட்டேன், குச்சியால் தான் அடிப்பேன் அப்படிங்கிறாரு. குச்சி பெரிய நீட்டு குச்சி. இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப அவ்வளவு தூரத்துல இருந்து கூட எங்க இருந்தாலும் ஒழிஞ்சிருந்து அடிக்கலான்னு இவனோட அவேர்னஸோட டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, இட் ஹஸ் இன்க்ரீஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டெல்லிங்? இன்னும் அதிகம். இப்ப அவன் இப்படி பாத்துட்டு இருந்தா என்ன பண்ணிட்டான், அங்க இருக்காரா அங்க இருக்கிறாரா எங்க இருக்கிறாருன்னு அவனோட விழிப்புணர்வு இன்னும் அதிகமாயிடுச்சு. குளிக்க போனா கூட பயமா இருக்கு, தண்ணிக்குள்ளே எங்கேயாவது கையால அடிக்க போறாரு. குளத்துக்கு அடியில ஒரு தடவை எல்லா சைடும் லுக் விட்டுக்கிறான், அப்புறம் தான் குளிக்க போறான். இப்படி பார்த்து அந்த ஒரு வாரமா எஸ்கேப் ஆறான். தேர்ட் வீக் அவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய அருவாள் எடுத்துட்டு வர்றாரு. அருவாள் எடுத்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு, அவனை நீ இனிமே எப்பயாவது ஆசந்தனா ஏதாலே ஒரே போடுதான், இனிமே கை கழி எதுவும் கிடையாது கத்திதான்றாரு. ஐயோ அப்படின்னா தூங்குவானவன், தூக்கமும் போச்சு. முடிச்சுக்கிட்டே இருக்கான், எப்ப போட போறாரோன்னு அவனுக்கு தூக்கமும் இல்ல ஒண்ணும் இல்ல, நிம்மதியா சாப்பிட முடியல, அப்படியே இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் பார்த்தா இந்த மாஸ்டர் உட்காந்து தியானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அருவாளை பக்கத்துல வச்சிருக்கிறாரு. நீ என்ன போடுறது, நான் உன்னை போட்டுடுறேன், அப்புறம் நீ எப்படி என்ன போட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு மனசுல நினைக்கிறான்ல. இவர் அப்படியே உட்கார்ந்து மறுபடி கண்ணை திறக்கிறாரு. திறந்துட்டு என்னையே போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அரண்டுறான் அவன். ஐயோ இப்படின்ட்டு காலே விழுந்துடுறான். விழுந்தோடனே இப்படி இருக்கணும்டா ஒரு ராஜாக்கு, அடுத்தவன் மனசுக்குள்ள உனக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி பண்ணானா அதை கூட உனக்கு தெரியற அளவுக்கு நீ உன்னோட அவேர்னஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைனிங் உனக்கு, அதனாலதான் உங்க அப்பா உன்னை அமிச்சாருன்னு அப்பதான் சொல்றேன். அப்புறம் அவங்க இருந்து அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதா சொல்லுவாங்க. இந்த அவேர்னஸ்ன்ற ஃபேக்கல்டி நம்ம பாக்கலாம் நம்ம லைஃப்ல, டே டு டே லைஃப்ல. நீங்க இத்தனை நாள் உங்களுக்கு அவேர்னஸ்ன்றது இதுதான் அவேர்னஸ் நீங்க தெரியாம, இந்த அவேர்னஸ் இல்லாம அவேர்னஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லாம இருந்தீங்க இல்லையா, இன்னைக்கு தெரிஞ்ச பாருங்க அம்மா எத்தனை தேடுறாங்க, அப்பா எத்தனை தேடுறாரு, எல்லாம் காரணம் அவேர்னஸ் இல்லாம. டென்ஷன் ஆயிடுறது. காலையில உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பீங்க, அக்காவோட குழந்தை பேனாவை பிடுங்க வரும், எத்தீங்க வச்சுட்டு நீங்க போய் குளிக்க மணி ஆயிடுச்சு போய் குளிப்பாங்க. குளிச்சுட்டு அங்கே பரபரப்பா கிளம்புவோம்ல, பேனாவை எங்க வச்சு என்ன பண்ணுவோம், தேடுவோம். இதெல்லாம் வச்சாங்க எங்கடி வச்ச சேர்ந்தா இந்த பேனா எடுத்துட்டு போன், எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வந்துருவோம். அடுத்த சாயந்தரம் போயிட்டு உட்காந்து நிம்மதியா உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டே இருக்கும்போது காலைல வந்தாலே எங்க வச்சேன் இப்படி வந்தா, ஓ அவ வந்தான்னு எடுத்து இங்க வச்சேனே எப்படி ஞாபகம் வருது. அதே ஃப்ரீக்வன்சிக்கு மைண்ட் ஈவினிங் செட் ஆகும் போதுதான் ஞாபகம் வரும். This is what actually is happening when you are all facing your exams. நீங்க உட்கார்ந்து படிக்கிறது நல்லா ஏசிய போட்டுக்கிட்டு மெத்தையில ராஜா மாதிரி இந்த பக்கம் தலானி எல்லாம் வச்சு கால் நீட்டிட்டு உட்கார்ந்து ஹாயா படிக்கிறீங்க. அப்ப மைண்ட்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சி வேற.
106.4 வந்து எஃப்எம். அதுக்கு மட்டும் இல்ல, நம்ம மண்டைக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சில நீங்க படிச்சுட்டு அங்க போய் பேட் எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து டாக் டாக்னு வராங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் படி எல்லாரும் இப்படி அந்த இருக்கிற ஒரு எனர்ஜி லெவல்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், நம்மளுது நம்ம ஃப்ரீக்வன்சி மாறிடும். நீ நேற்று உட்கார்ந்து எழுதி காட்டின அழகா ஒப்பிச்சேடி, ஆமாமா ஒப்பிச்சம்மா எழுதினம்மா, அங்க போனா என்னாச்சு என்னன்னே தெரியல, எல்லாமே மறந்து போச்சு. மைண்ட் வேற ஃப்ரீக்வன்சிக்கு ஷிஃப்ட் ஆனோடனே ஒரு கட 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 கடன்னு ஒண்ணுமே புரியாது. ஹோல் கொஸ்டின் பேப்பரே பார்த்தா ஏதோ கிரீக் அண்ட் லாட்டின்ல வேற லாங்குவேஜ்ல கொடுத்துருக்காங்களா, கொஸ்டின் பேப்பர் மாறிடுச்சோ கண்ட்ரின்னு ஒரு டவுட்டே வர அளவுக்கு இருக்கும். இதான் ரீசன் தெரியாம நம்ம எதோடயோ போய் போராடிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு ஆணி செவத்துல அடிச்சுட்டாங்க, இந்த கான்கிரீட் வால்ல ஆணி அடிச்சுட்டாங்கன்னா கையால போய் எடுத்துட்டு இருந்தா வருமா? அதுக்குன்னு ஒரு டூல் இருக்கு இல்லையா, அதை வச்சு புடுங்கினாக்கா ஈஸியா எடுத்துடுறாங்க. டூல் தெரிஞ்சுக்காம தான் நாம எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். மைண்டோட நேச்சர் தெரிஞ்சுக்காம தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். சோ இந்த அவேர்னஸ் ஃபேக்கல்டி இனிமே உங்களுக்கு ஒவ்வொரு செகண்ட் இருக்கணும். நான் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறேன், உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த கேள்வி யார் கேட்டுட்டு இருப்பாங்க நம்மள இத்தனை நாள் வரைக்கும்? அம்மா கேட்பாங்க, அப்பா கேட்பாங்க, ஸ்கூல்ல வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. இது அவங்க எல்லாம் கேட்கும்போது நமக்கு எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எரிச்சலா வரும், விதிச்சிடலாமா இருக்கும் இல்லையா? வேற வழி இல்லாம மதிப்போம் சிரிப்போம் எல்லாம் பண்ணுவோம். இந்த கேள்வி இனிமே யார் கேட்கணும்? நீங்களே உங்க மனசை கேட்டுக்கோங்க. உங்க மைண்ட நீங்களே ட்ரெயின் பண்ணணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்தவங்க சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஒரு யானை கிரிக்கெட் விளையாடுது சர்க்கஸ்ல, இத்தினூண்டு டேபிள்ல ஏறி உட்காருது. காட்டுல மதம் பிடிச்சு திரியற யானைய பிடிச்சு ட்ரெயின் பண்ணி அதோட மைண்ட ட்ரெயின் பண்ணதுக்கு 10 லட்சத்துக்கு அதுவே இவ்வளவு செய்யும் போது நம்ம எத்தனை அறிவுன்னு சொல்லிக்கிறோம்? அவ்வளவா? நம்மளும் 4, 4:30, 5:30, 5:45 எல்லாம் நம்ம இருக்கிறோம். இன்னும் 6க்குலாம் இன்னும் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்யற கலவை நாள்லதான் இருக்கிறோம். இன்னும் கடவுளாவேலாம் ஆகல, மனிதனும் ஆகல, நம்ம பாதி மிருக லெவல்ல இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் இடிச்சுட்டா என்ன பண்றோம் அப்படிங்கிறோம். அது யார் பண்ணுவா? நாய் தான் பண்ணுவோம். மிதிச்சிட்டோம்னா யாரெல்லாம் பாக்காது, பெரிய பிரைம் மினிஸ்டர் மிச்சாலும் சரிதான் அது வெள்ளம் குவைக்கும். நம்ம என்ன பண்றோம்? நம்மளும் அதே செஞ்சாலும் இப்ப நாய்க்கு நமக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. சோ இதெல்லாம் நம்மள்ட்ட அனிமல் குவாலிட்டிஸ் இருக்கு, எப்படி இருக்கு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. விட்டனா என்ன இன்னைக்கு நாள் பூரா உங்களுக்கு எடுத்துட்டு இருப்பேன். சோ லெட் மீ ஷிஃப்ட் another சப்ஜெக்ட். சோ நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரது காரணம் என்ன? டூல பிடிக்கிறது இருக்குதான், டூல பிடிச்சிக்கிறது. டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, கான்சென்ட்ரேட் பண்ணு என்ன இருந்தா பண்ணலாம், எது இல்லாம நம்ம இத்தனை நாள் தவிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப எதை நம்ம கொண்டு வரணும், அது ஈஸியா கஷ்டமா, அதை எப்படி பண்றது, இதை தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி லைஃப். சோ லேக் ஆஃப் அவேர்னஸ் இஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்போ எதை கொண்டு வந்துடலாம்? நீங்க போய் டிஸ்ட்ராக்ஷன்ஸே முட்டிட்டு இருக்க கூடாது. என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னா லிஸ்ட் எல்லாம் நம்ம போட போறோம். ஆனா நான் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக போட போறேன். அதுக்காக நீங்க அதை பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கலாம். ஓகே. சோ லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம். மைண்ட் ஒரு டிஸ்ட்ராக்ஷன், இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன், 2 வகையா பிரிச்சுக்கிறேன். உங்களுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு தொந்தரவு பண்றதெல்லாம் எது, வெளியில இருந்து தொந்தரவு பண்றதெல்லாம் யாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் என்னது? விழித்துக் கொள்ளாமல் தூங்கிக் கொண்டே இருப்பது. அலாம் வைப்போம், அலாம அழித்திட்டு திருப்பி தூங்குவோம் இல்லையா? சரி. லேசினஸ், படிக்கிறேன்னு அலாம் வச்சு எழுந்துக்கிறது, கொட்டாய் வரும். நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் பாக்குறது இல்ல. ஆக்சிஜன் பிரெயினுக்கு பத்தாம போயிருக்கோம். முதல் நாள் பூரா நல்லா கருகருன்னு முறுமுறுன்னு வாத்து போட்டு தோசை நல்லா கருகருன்னு தின்னா கார்பன் ஏறாம ஆக்சிஜன் ஆயிரும் மூளைக்கு. காலையில நீங்க ஸ்கூலுக்கும் வரும்போது அவுக்குன்னு என்ன சாப்பிட்டோன்னே தெரியாது. எத்தனை வேணுமாடா இன்னொரு தோசை, எத்தனை சாப்பிட்டேன், யார கேக்குறது? அம்மாவே கேக்குறது. அப்ப நம்ம சாப்பிடறது கூட நம்ம விழிப்புணர்வோட சாப்பிடறது கிடையாது. நாம எத்தனை இட்லி சாப்பிட்டோம், என்ன தோசை சாப்பிட்டோம், நீ காலையில என்ன சாப்பிட்டனா 1 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டதை கேக்குற மாதிரி. அப்ப காலைல சாப்பிட்டது தெரியாது. ஒரு படத்துல இப்படி ஒரு டயலாக் வரும், உங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிடா. என்ன படம் அது? உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கு, நீ அது என்னன்னு கண்டுபிடின்னு சொல்லுவாங்க.
இங்க வருது ஒரு குரல், சொல்லுங்க. பரவாயில்ல, யாரும் திட்ட மாட்டாங்க, சொல்லுங்க. என்ன படம் அது? 7G ரெயின்போ காலனி. வெரி குட், எல்லா இடத்துலயும் சொன்ன ஆன்சர். லெட் அஸ் கிளாப் அவர் ஹேண்ட்ஸ். எத்தனை வருஷம் முன்னாடி அந்த படம்? மிஸ் நேர்த்தி நடத்திருப்பாங்க, அதை கேட்டா சொல்ல மாட்டோம். இந்த படம் 5 வருஷத்துக்கு பாருங்க மிஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால நீங்க இனிமே முடிவு பண்ண வேண்டியது பாடத்தெல்லாம் படமாக்கிட வேண்டியது. அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். Too many things ஒரே நேரத்துல எய்ம் பண்ண வேண்டியது. என்ன ஆக போறேன்? டாக்டரா ஆளான் இருக்கேன், இன்ஜினியரா கூட ஆகலாமான்னு பாக்குறேன், இல்ல ஆக்டர் சூப்பர் சிங்கர் போலான்னு பாக்குறேன், எல்லாம் ஒரே நேரம். இதெல்லாம் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்மளுக்குள்ளேயே ஒரு தெளிவில்லாது. லேக் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லையா? எந்த நேரத்துல எதை படிக்கணும்னே தெரியாது. காலையில உட்கார்ந்து மேக்ஸ் போடுவோம், மத்தியானம் எடுத்து வச்சு ஹிஸ்டரி படிப்போம். ஏறுமா? ஏறாது. எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ மட்டும் நான் போடல, ஆனா மனசுல வச்சுக்கோங்க. வாட்சிங் டிவி ஃபார் லாங் ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரத்துக்கு மேல டிவியே வாட்ச் பண்ணாதீங்கிறாங்க. அப்ப நம்ம அம்மாக்கள் கதையெல்லாம் என்ன வருது வரிசையா? அத்திப்பூக்கள், அந்த பூக்கள், இந்த பூக்கள், செல்வி, அப்புறம் என்னமோ என்ன வருதுன்னு எனக்கு தெரியல, வேற அதான் ப்ராப்ளம். சரி, நைட் வர சீரியல். அப்படி சில வீட்டுல எல்லாம் அப்படியே உட்கார்ந்துக்கிறாங்க, தண்ணி காப்பி எல்லாம் பிளாஸ்க்ல போட்டு போய் டிவி முன்னாடி உட்கார்ந்தா ஈவினிங் அந்த சீரியல் ஆரம்பிச்சோன்னே ஓடிட்டு இருக்கு. சோ டிவி நிறைய நாள் பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம கண்ணுல வறட்சி உண்டாகுது. டிவி யாரா பார்க்கும்போது பிளிங்க் பண்ணி பாத்துருக்கீங்களா நீங்க? அம்மாவே நடுவுல வந்து நின்னா கூட நவுண்டு இப்படி பார்ப்போம் இல்லையா? சோ நம்ம டிவி பார்க்கும்போது கண்ணு இப்படி சிமிட்டவே மாட்டோம். அதை படிக்கும் போது நமக்கு அந்த பிளிங்கிங் இருக்கு. டிவியோ நெட்லயோ நம்ம பார்க்கும்போது இப்படியே பாத்துக்கிட்டே இருப்போம், கண்ணை சிமிட்டவே மாட்டோம். அப்போ ரெட்டினா ஆக்டிவேட்டிங் ஃப்ளூயிட் செக்ரீட் ஆறது குறைஞ்சு போயிடும். ஓகே, சோ அது ஒண்ணு. நீங்க என்னெல்லாம் படிக்கிறீங்களோ, நீங்க இப்ப திருப்பி திருப்பி எதாவது பாக்குறீங்களோ உங்க மெமரி மேல அகைன் ஒரு ஓவர்லாப்பிங் ஆயிட்டே இருக்கும். அப்ப நீங்க இதை படிச்சுட்டு உடனே மூடி வச்சுட்டு அங்க போய் டிவில 4 பாட்டை பார்த்து அந்த பாட்டெல்லாம் இது மேல ஏறிடும், இங்க படிச்சதெல்லாம் ட்ரெயின் அவுட் ஆயிடும். சரியா? அதனால வாட்சிங் டிவி ஃபார் லாங் ஹவர்ஸ் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மெமரி லாஸ் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பார்க்க கூடாதுன்னு சொன்னாதானே உங்களுக்கு தெரியும் பாவம். அதனாலதான் இது ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கு மேல சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எந்த சீரியல்லையாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வருதா? யாராவது சந்தோஷமா பாக்குறீங்களா? யார் வாழ்க்கையாவது யாராவது நல்லா ஆக்கி பாக்குறோமா சீரியல்ல? ஒரே சூழ்ச்சி சூழ்ச்சி சூழ்ச்சி, அதோட பெரிய பெரிய தோடு பெரிய பெரிய பொட்டாலாம் வச்சுக்கிட்டு அடாடாடா அநியாயம் பண்றாங்க. ஓகே, தயவுசெய்து எல்லாம் கண்ணால கூட பாக்காதீங்க. நல்ல விஷயங்களை பாக்குறீங்களோ பாக்கலையோ, கெட்டதை பார்த்து உள்ள